சஷ்டியன் பக்கத்திற்கு அனைவரையும் வரவேற்கிறேன். ஆனந்தமாய் ஆடலரசன் நடராஜ பகவான் ஆனந்த நடனம் ஆடிய தினமாக இந்த ஆருத்ரா தரிசனமானது நிகழ்கிறது. சூரியனே பார்த்தோம் அப்படின்னா பூமிக்கு மிக அருகில நடராஜ பகவான வழிபாடு செய்வதா ஒரு ஐதீகம். அது மட்டும் இல்லாம இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரம் பார்த்தோம் அப்படின்னா கைலாசம் என்ன நம்மளுடைய சிவபெருமான் வசிக்கக்கூடிய கைலாசமானது திறக்கக்கூடிய நாளாகவும் என்ன நம்மளுடைய எம்பெருமான் சிவபெருமான் பார்த்தோம் அப்படின்னா அனைத்து மக்களுக்கும் ஆனந்த நடன காட்சி கொடுக்கக்கூடிய நாளாகவும், அதனாலதான் ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறோம். என்ன அன்றைய தினம் அவனருளாலே அவன்தாள் வணங்கி என்பது போல அனைவருமே நம்மளுடைய சிவபெருமான போய் மற்ற என்றைக்கும் வழிபடல அப்படின்னாலும் அன்றைக்கு ஒரு நாள் ஆலயம் சென்று சிவபெருமான நாம வழிபடும் பொழுது அவருடைய பரிபூரண அருளும் அவருடைய பரிபூரண ஆற்றலும் நமக்கு கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறது ஐதீகம். தென்னாருடைய சிவனையை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்பதற்கு ஏற்றார் போல நம்முடைய தென்னாடான சிதம்பரத்திலே, தமிழ்நாட்டிலே சிதம்பரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆகாச லிங்கமா நம்முடைய சிவபெருமான் காட்சி தரார். அப்படி அந்த ஆகாயத்தையும் சரி இந்த பூமியையும் சரி அவர்தான் கட்டி ஆள்கிறார் என்பதற்கு ஏற்றார் போல இந்த நடனம் ஏன் ஆடுகிறார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இறைவனுக்கு 5 தொழில்கள் என்ன படைத்தல், காத்தல், அருள்தல், அழித்தல், என்ன மறைத்தல் என்று சொல்லக்கூடிய 5 தொழில்களை உணர்த்தக்கூடிய விதமாக இந்த ஆனந்த நடனத்தை நம்மளுடைய எம்பெருமான் சிவபெருமான் ஆடியதாகவும் என்ன அதன் பொருட்டு இந்த ஆருத்ரா தரிசன தினத்தன்று நாமெல்லாம் சென்று அவரை வழிபடும் பொழுது என்ன பிறவியில்லா பெருங்கடலை நாம் அடைவதற்கு என்ன ஒரு வாய்ப்பை எம்பெருமான் சிவபெருமான் நமக்கெல்லாம் நடராஜர் அந்த ரூபம் மூலியமாக நமக்கெல்லாம் தர இருக்கிறார். அதனாலே அனைத்து அன்பர்களும் இந்த ஆருத்ரா தரிசனம் பார்த்தோம் அப்படின்னா 3ஆம் தேதி 1வது மாதம் 2026 என்ன சனிக்கிழமை நடைபெற இருக்கு. என்ன அதிகாலையில சென்று அருகிலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு சென்று என்ன நம்மளுடைய சிவபெருமானையும் நடராஜ பகவானையும் வழிபாடு செய்வது மிகவும் சிறந்தது என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.